வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பெங்களூரில் சோகம், காதலுக்கு எதிர்ப்பு, ஒரே சேலையில் தூக்கில் தொங்கிய இளம்பெண்கள். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ காட்சிகள். வாங்க என்ன தகவல், அவங்க எதற்காக தூக்கில் தொங்கியதற்கான காரணம் இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகிருக்கிறது. முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். நேபாளத்தைச் சேர்ந்த 2 இளம்பெண்கள் காதலித்து ஒன்றாக வாழ்வதற்கு அவர்களுடைய குடும்பத்தினரும் சமூகமும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெங்களூரில் லொயலா கங்காவில் உள்ள ஒரே சேலையில் இருவருமே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேபாளத்தைச் சேர்ந்த ஜிர்ஜனா 22 வயது மற்றும் ரீட்டா அவங்களுக்கு 23 வயது. இருவருமே பள்ளி பருவத்திலிருந்தே பிரிக்க முடியாத தோழிகளாக இருந்திருக்கிறாங்க. பின் நாட்களில் இருவருக்குமே இடையே காதல் மலர்ந்திருக்கிறது. இவருடைய காதலுக்கு ஊர் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கேலியும் கிளம்பவே இருவரையுமே பிரிக்க நோக்கில் உறவினர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு பெங்களூரில் அழைத்து வந்திருக்கிறாங்க. பெங்களூருக்கு அழைத்து வரப்பட்ட போதிலும் அவர்கள் ஒன்றாக தங்க அனுமதிக்கப்பட்டால் ரீட்டா பிரேசர் டவுனில், சிர்ஜனா பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜக்கூரில் தனித்தனியாக தங்க வைக்கப்பட்டாங்க. பிரித்து வைக்கப்பட்ட போதிலும் கூட ஒரு வாரத்திற்கும் சில முறை சந்தித்து வந்த அவங்க ஆண்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு குடும்பத்தினர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்திருக்கிறாங்க. மேலும் அவருடைய உறவை சமூகம் ஏற்காது என்றும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. பிரிவினால் ஏற்பட்ட மன உளைச்சல், குடும்பத்தினுடைய கட்டாய திருமண அழுத்தம் மற்றும் சமூக எதிர்ப்பு ஆகியவற்றை எதிர்கொள்ள முடியாமல் மனமுடைந்த இருவருமே சிவனாஹள்ளியில் உள்ள ஹோட்டலில் ஒன்றாகவே எதிரே இருந்த மரத்தில் ஒரே சேலையில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ள தகவல் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேர் அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.